கோடியில ஒரு ரசிகருக்கு மட்டுமே இது மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இத வாய்ப்புன்னு சொல்றதா, அதிர்ஷ்டம்னு சொல்றதா, பாக்கியம்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாருங்க, சூப்பர் ஸ்டாருக்கு அவ்வளவு க்ளோஸா அந்த கார்ல சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது, சுத்தி இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு கை குடுக்குறாங்க. ஆனா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் கூட ஒரு செல்ஃபி வீடியோவே எடுத்துட்டாரு. சூப்பர் ஸ்டாரும் இவருடைய அந்த செல்ஃபி கேமராக்கு 2 கையையும் கூப்பி தன்னுடைய அந்த தனக்கே உரித்தான அந்த ஸ்மைலோட புன்னகையோட சூப்பர் ஸ்டாரும் போஸ் கொடுக்குறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க முடியுது. உண்மையாகவே ரொம்ப இவருக்கு மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக இந்த ஒரு காணொளி இவருடைய வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும், இந்த ரசிகருடைய வாழ்க்கையில். ஏன்னா இதை பார்க்கும்போதே நமக்கே அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோவை எடுத்த இவருக்கு எப்படி இருந்திருக்கும் ஒரு ரசிகரா அப்படிங்க அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணால் அதை நம்ம உணர முடியும். இல்லாட்டியுமே நம்ம அதை வந்து நல்லாவே உணர முடியுது, இவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா சூப்பர் ஸ்டாரை எப்படி பார்த்தாலும் அவரை பயங்கரமாக ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். படத்தில் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் சரி, ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் சரி, ஒன்றும் இல்லை, கூலியில் ஒரு 2-3 நிமிஷம் மட்டுமே வரக்கூடிய இந்த ஃப்ளாஷ்பேக் சீன், அதுக்கே தேட்டரில் எப்படி வைப் ஆனோம் எல்லாரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த பழைய வின்டேஜ் ரஜினி அந்த வாய்ஸ் அதை வந்து கொண்டு வந்து ஏஐயில் கொடுத்தா கூட அதை வந்து அப்படியே நம்ம அந்த பழைய நினைவுகளுக்கு அப்படியே போக முடிஞ்சிச்சு. அதுவும் அப்போலேருந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் அது பயங்கர ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டாரை இப்போ பார்த்தாலும் நம்ம அதே ஒரு உற்சாகத்தோடு ரசிக்கிறோம், இளமை தோற்றத்தில் பார்த்தாலும் ரசிக்கிறோம். அதில் இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் எந்த மேக்கப் எதுவுமே கிடையாது, ஒரு விக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி சூப்பர் ஸ்டார் வந்தாலுமே கூட அதே ஒரு ஃபயர் நமக்கு ஏற்படுது அப்படின்னா, அதுதான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜிக், ஒரு ஈர்ப்பு. அது வந்து நிச்சயமாக உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்க முடியாது. இப்போ ஊர்வசி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, நூற்றுக்கணக்கான பேர் ஒரு இடத்துல இருந்தாலுமே கூட அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் மேலே மட்டும்தான் நம்ம பார்வை போகும். அது மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சன், அது மாதிரி ஒரு ரேர் இமேஜ் வந்து வேறு யாருக்குமே கிடையாது அப்படின்னு ஊர்வசி அவர்களும் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், அவங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசியிருக்கிற விஷயம் பற்றி. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஒரு ஃபேனாக கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.